கடந்த காலங்களில் காற்றாலை திட்டத்தை இந்த நாட்டிலே எதிர்த்தார்கள். அதற்கான சாதாரண நடவடிக்கைகள் இருந்தன, நிலைமைகள் இருந்தன. அதனால் இன்று நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது காற்றாலை மின் திட்டத்தை ஆமோதிக்கின்றார்கள், வரவேற்கின்றார்கள். ஏன்? இன்று தெரியும், எண்ணெயின் பிரதிபலனாக, எண்ணெய் பற்றாக்குறையின் பிரதிபலனாக உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கொள்ளும் பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இதை விளங்கிக் கொண்டு மக்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றார்கள். அதாவது காற்றாலை மின்திட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அரசாங்கம் செல்ல வேண்டும் என்று. அதே போல் கடந்த காலத்திலே சோலார் பவர் மின் உற்பத்திக்கு ஓரளவு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் இன்று சோலார் பவர் மின் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மக்கள் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்திற்கு வலியுறுத்துகின்றார்கள், மாற்று வேலை திட்டத்தை நோக்கி இனிமேல் நாடு நகர வேண்டும் என்று. எங்கள் நாட்டிலே நாங்களே மின்சாரத்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக உங்களுக்கு காற்றாலைகளை கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், மின் கலங்களை பயன்படுத்தி, அதாவது சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மின் கலங்களை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். ஆனாலும் கடந்த காலங்களிலே எதிர்கட்சியினர் மக்களை குழப்புகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே நாங்கள் இதனை முன்னெடுக்க முடியும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். ஆகவே சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் உங்களது மின்சார தேவைகளை இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கின்ற சக்திகளை பயன்படுத்தி கொண்டு, இயற்கையை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்ற விடயத்திலே இப்போது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இதிலே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள்.